ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிண்டியா சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெள்ளரிக்காய் பச்சடி. அது எப்படி பண்ணலாம் ஈஸியான மெத்தட்ல வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தில் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வெள்ளரிக்காய் வெந்து வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெள்ளரிக்காயும் தேங்காயும் நல்லா கொதித்து வேகட்டும். அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரட்டும். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டு எடுத்துக்கோங்க. கலரி விட்டு எடுத்தாச்சு. இது கூட நம்ம தாளிப்பு பார்த்துலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறிலீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தாளிப்பை நம்ம வெள்ளரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.